வணக்கம். மீண்டும் குரோன்ஸ் நோயில் சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு மருந்து பிரயோகத்தை நம்ம இப்போ பார்ப்போம். குரோன்ஸ் நோயில் பார்த்திங்கன்னா பவுல் இன்ஃப்ளமேட்ரி அப்படின்றது டயக்னோஸ் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் குடலில் இருக்க திசுக்களும் மற்றும் அதோடைய தசைநார்கள்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டு அதோடைய செல்லுங்கள்லாம் அழிவடைஞ்சு ஸ்கேர் ஃபார்ம் ஆகிற நிலையில் இந்த மாதிரி ஸ்கேர்கள் அதிகமாக கவுண்ட் ஆகி அந்த இடத்தையே பிளாக் பண்ணும்போது தான் ஒரு ரொட்டேட் ஆகக்கூடிய நிணநீர்களுடைய சுரப்புகள் அங்கங்கே பிளாக்கேஜ் ஆகிறது இதனால தான். அதனால் இந்த மாதிரி நிணநீர்கள் சரியானபடி ரொட்டேட் ஆகாமல் பிளாக் ஆகும்போது தான் அதிகமான ஒரு வலி கொடுக்கறது. வலியை தொடர்ந்து அந்த தேக்கமான நிணநீர்கள் அழுகல் அடைஞ்சு அது வெளியேறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி ஒரு டிசென்ட்ரியெல்லாம் ஏற்படுத்திக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயந்தான். ஏன்னா இதை இப்படி தான் சொல்லலாம். இன்னும் இதுக்கு நிறைய விளக்கங்கள்லாம் இருக்குது. இந்த குறுகிய நேரத்தில் அதெல்லாம் சொல்லிட முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்கேர் ஃபார்ம் ஆன நிலையில் அங்கங்கே புண்ணு தீவிரமாக புண்ணு இருக்கக்கூடிய நிலையிலையும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு தனியான ஒரு இண்டிவிஜுவல் ஹெர்பு அப்படின்னு சொல்லலாங்க. இது ஒரு தனியாகவே ஸ்பெஷலாக பயன்பட்டு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை பிரயோகத்தை இப்போ நம்ம பார்ப்போம். கொடுவேலி தெரியாதவங்களே கிடையாது. எல்லா சித்த மருத்துவர்களுக்கும் தெரியும். அதை தாண்டி கிராமங்களில் இந்த செடியை பற்றி தெரியாதவங்களே கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கொடிக்கல்லி இல்லை, கொடுவேலி. பிளம்பகோ ஜைலேனிகா அப்படின்றது இதோடைய பொட்டானிக்கல் நேமு. இதில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது ஒரு விதமான நீலப்பூ, சிகப்பு பூ, வெண்மையிலே 2 விதமான வெண்மை நிறமான பூக்கள் அதுவும் உண்டு. இது ஆண் பெண் அப்படிலாம் கூட சொல்லிக்குவாங்க. இப்படிலாம் ஒரு நிறையா வகைப்பாடுகள்லாம் இருக்குது. ஏறத்தாழ எல்லா கொடுவேலிக்கும் குணங்கள் ஒன்று தான். எனக்கு தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் நீலப்பூ பூக்கிறது, கருப்பு கொடுவேலி ரொம்ப ஸ்பெஷலு அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. மேக்ஸிமம் எல்லா கொடுவேலிக்கும் ஒரே விதமான குணாதிசயங்கள் தான் பெரும்பாலும் சொல்லப்பட்டிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதோட வேறுபட்ட இல்லாத மருந்துகளே, இந்த கொடுவேலியோட வேறுபட்ட இல்லாத மருந்துகளே சித்த மருத்துவத்தில் கிடையாது. ஆயுர்வேதிக்கலையும் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா ஃபார்முலாவிலையும் இந்த கொடுவேலி வேறு வரும். பெரும்பாலும் வேர்களை பயன்படுத்துறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். இலையை பயன்படுத்துகிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சித்த மருத்துவர்கள்ட்டே இந்த இலையோட பலனை கேட்டோம்னா ஒன்றும் அதிகமாக அவங்களுக்கு தெரியறது கிடையாது. எங்கேயாவது ரொம்ப ரேராக பார்த்திங்கன்னா சில பஸ்வ செந்தூரங்கள் பண்ணுறதுக்கு இது இலை சாறு விட்டு அரைப்பாங்க. இல்லை ஏதாவது உப்புகளை கட்டுறதுக்காக சித்த மருத்துவர்கள் கற்பனை பண்ணிவிட்டு இந்த கொடுவேலி இலை சாரெல்லாம் விட்டுலாம் அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பயன்படுறதில்ல. இந்த கொடுவேலி இலையை இந்த கிரான்ஸ் நோயில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த பிளம்பகோ சைலேனிகான்னு சொல்லக்கூடிய வெண்கொடுவேலி இலை. இந்த வெண்கொடுவேலியை இந்த இலைகளாக நீங்கள் கொய்துக்குங்க. பார்த்திங்கன்னா பறிக்கும்போது கொஞ்சம் சாறு வர அளவுக்கு கொஞ்சம் பதமாக இருக்கும். இது வேகமாக காயக்கூடியது, எடையும் நிற்காது. இந்த இலை காய்ஞ்சிருச்சுன்னா எடையே இருக்காதுங்க. அவ்வளோ லைட் வெயிட்டாக ஆகிடும். பார்க்கும்போது தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பறிக்கும்போது வெயிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் காய வெயிட்லெஸ் ஆகிடும். நிழல் காய்ச்சலாக இலையை மட்டும் கிள்ளி காய போட்டுருங்க. பொடி பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு தட்டில் பரப்பி வச்சு சூடாக வெயிலில் நல்லா ஒரு முறப்பாக ஆனோன்னா உடனே நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டியது தான். எடுத்தோடனே நீங்கள் வெயிலில் ரொம்ப நேரம் காய போட்டுக்கிட்டே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய குளோரோபில்லாம் எக்ஸ்போஸ் ஆகிடும். அதனால் பார்த்திங்கன்னா நிழல் காய்ச்சலே ஒரு 2 நாளைக்கு வச்சுட்டு 3ஆவது நாள் அன்றைக்கி வெயிலில் காய வச்சு அரைச்சிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு மெல்லிசு கண்ணு உள்ள மென்மையான கண்ணு உள்ள நைஸான துகள்களாக சலித்து வச்சுக்கோங்க. இதுதான் மருந்து முடிஞ்சிருச்சு. ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுங்க. இதோட வன்மை காலம் 2 மாதம் தான். 2 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வேலை செய்யாது. அதனால் இதை நீங்கள் எப்படி பக்குவப்படுத்தி வச்சாலும் 2 மாதத்துக்கு அப்புறம் இது கெட்டு போயிடும். சில பேர் நெய்யாக கூட காய்ச்சுவாங்க. இந்த மாதிரி நெய்யெல்லாம் காய்ச்சி வச்சோம்னா எதுவும் அதே மாதிரி தான். 2 மாதத்துக்கு அப்புறம் இது தாக்கு பிடிக்கிறது இல்லை. அது என்னமோ இதோடைய குணங்கள் அப்படி இருக்குது. 2வது குரோன்ஸ் நோயில் நெய்யெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதனால் நெய் வழியில் இந்த மருந்தை சொல்லலை. ஒரு அனுபவ முறையை பிரயோகத்தை நான் சொல்கிறேன். இந்த காஞ்ச இலையை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு, அதிகபட்சமாக ஒரு அரை டீஸ்பூன் போதுமானது. நாள் ராத்திரியே தண்ணியில் ஊற வச்சுருங்க, ஒரு டம்ளர் தண்ணியில். அதான் ரொம்ப முக்கியம்.
நீங்கள் அது வாயில் இட்டு இந்த பொடியெல்லாம் தயவுசெய்து தண்ணி குடிச்சிட வேண்டாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு உஷ்ணம் தரக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. மேலும் சில பேருக்கு வந்து இந்த இலையே வந்து செரிமானம் ஆகாமல் ஒரு டிசென்ட்ரி கூட ஏற்படும். அதனால் இப்போ நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டிங்கன்னா க்ரோன்ஸ் நைலாம் நல்லா பயன்படும். அதாவது நாள் ராத்திரியே தண்ணியில் நீங்கள் ஊற வச்சுருங்க. காலம்புரை எழுந்துச்சி நீங்கள் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே அந்த தண்ணியை நீங்கள் அப்படியே பச்சையாகவே வடிகட்டிட்டு ஒரு டீ வடிகட்டியில் வடிகட்டினா போதும். கீழே ஒரு மென்மையான பார்ட்டிகல்ஸ் கீழே இறங்கினா அதை பற்றி ஒன்றும் இல்லை. ரொம்ப குரூடாக அதோடைய ஃபைபரை சாப்பிடக்கூடாது அப்படின்றது தான். வடிகட்டிட்டு நீங்கள் காலம்புரை வெறும் இதிலே குடிச்சிட வேண்டியது. இதுதான் சாப்பிட்ற விதம். அதாவது ஒரு டம்ளர் தண்ணியில் 1/2 ஸ்பூன் பொடியை போட்டு ஊறினதுக்கப்புறம் காலம்புரை எழுந்துச்சி ஒரு டீ வடிகட்டியில் வடிகட்டிட்டு அந்த தண்ணியை அப்படியே நேரடியாக சாப்பிட்ற வேண்டியது தான். இது மாதிரி நீங்கள் அப்பப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அப்படி ஊற வச்சு ஒரு நாளைக்கு 3 நேரம் 4 நேரம் நோயோட தீவிரத்துக்கு தகுந்த மாதிரி இதை ஊற வச்சு எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்ணும். இந்த தண்ணீரை குடித்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு பிறகு தான் நீங்கள் எந்த உணவுமே எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி சாப்பிடக்கூடியது ஒரு 2 மாதம் கூட தொடர்ந்து சாப்பிடலாம். இடைவெளி விடணும்னு அவசியமே கிடையாது. பத்திய உரங்கள்லாம் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தொடர்ந்து இதை சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா இது நல்லா ஒரு ஸ்ப்ளீனையும் நல்லா வேலை செய்யுங்க. லிவரு, ஸ்ப்ளீனு, இது பேங்க்ரியாட்டிக்கு, இது எல்லாத்தையுமே நல்லா ஸ்டிமுலேட் பண்ணணும். இன்டர்னல் ஆர்கன்ஸை ஒரு ரெஜுவினேட் பண்ணக்கூடிய ஒரு தாவர வர்க்கத்தில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு தாவரம் அப்படின்றது ஒரு அனுபவத்தில் உண்மை. கொடுவேலி இலை தான் பயன்படுத்தணும். வேரை பயன்படுத்திடாதீங்க. வேறு பயன்படுத்தினீங்கன்னா வயிறெல்லாம் புண்ணாகக்கூடும். ரொம்ப மோசமான விளைவுகள்லாம் சந்திச்சிருவீங்க. அதனால் கொடுவேலி வேரை மட்டும் பயன்படுத்திடாதீங்க. மேலும் பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் கிராமங்களில் வந்து இந்த குண்ம நோய் அப்படின்னு வயிற்றில் தீராத வயிற்று வலிகள் அப்படின்னு சொல்லி இந்த குண்ம நோய்கள்லாம் பார்த்திங்கன்னா கிராமங்களில் இந்த கொடுவேலி இலையை தேடி பறிச்சுட்டு வந்து கொழுந்து இலையாக மற்ற இதர சாமான்களோட சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கி ஒரு துவையல் மாதிரி அரைச்சி கஞ்சி மாதிரி வச்சுக்கிட்டு, ஏன்னா அந்த மாதிரி வயிறு தொல்லையெல்லாம் கஞ்சி தான் குடிக்க முடியும். அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக இந்த துவையலை சாப்பிடுவாங்க. அது என்னமோங்க ஒரு 2 தடவை 3 தடவை சாப்பிட்டாங்கன்னா எப்பேற்பட்ட வழியும் சௌரியமாக இருக்குது. கிராமங்களில் ஒரு அனுபவ சித்தாந்தமாக அதை பார்க்கலாம். பழைய காலத்தில் குழந்தைங்களோட வயிற்று கட்டிக்கு கூட இந்த இலைச்சாரெல்லாம் கொடுத்துருக்காங்க தாய்ப்பாலில் கலந்து. அந்த அளவுக்கு இது வந்து சிறு குழந்தைங்களுக்கு கூட இது வேலை செய்யும். அதனால் ஒரு பயம் இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய தாவரம் தான். ஆனால் பயன்படுத்தும் விதம் தான் ரொம்ப முக்கியம். முக்கியமாக க்ரான்ஸு உள்ளவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி அந்த தெளிநீரை தான் நீங்கள் உபயோகப்படுத்தணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கொதிக்க வச்சு குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். ஒரு சிறு கஷாயமாக லேசாக ஒரு கொதி வந்தோன்னே வடிகட்டி கூட குடிக்கலாம். அதனால் ஒன்றும் பாதகம் இல்லை. தேன் கலந்து குடிக்கலாம். மாறாக இதை நேரடி பொடியாக சாப்பிட்றது, நெய்யாக காய்ச்சி வச்சுக்கிறது, வேறு எந்த ரூபத்துலேயும் சாப்பிட்றது அப்படின்றத தயவுசெய்து பயன்படுத்தாதீங்க. பலவிதமான இன்னல் உண்டாகும். இது தயாரிக்கிற சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வழக்கம் போல் கேட்குறீங்க, அதேமாதிரி கேளுங்க, விவரம் சொல்கிறோம். கொடுவேலி இலை அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த கொடு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திட்டு கொடிக்கல்லி அப்படின்றதெல்லாம் போய் தேடிட்டு போயிடாதீங்க. கொடுவேலி பக்கத்தில் படத்தை காமிச்சிருக்கிறோம். அதை பறித்து பயன்படுத்துங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.